குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 3ஆம் பாவகம். ஒரு லக்னத்தை தொட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பாவகமுமே ஒரு தனி சிறப்புடைய ஒரு பாவகமாக திகழும். அதில் 3ஆம் பாவகம் அப்படிங்கிறதுல பல காரகத்துவங்கள் இருந்தாலும் நாம் இன்று குறிப்பாக பார்க்க இருக்கும் ஒரு காரகத்துவம் அப்படின்னும் பொழுது தைரிய வீரியம். அதாவது ஒரு ஆண்மகன் ஜாதகத்தில் இந்த தைரியம் அப்படிங்கிறதும் வீரியம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவமாக பார்க்கப்படுகிறது. இதை எப்போ நாம் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்கின்ற பொழுது, திருமணத்தின் போது நம்ம அவசியம் இந்த விதியை நம்ம பார்க்கணும். ஆண்மை குறைபாடு எதனா இருக்குதா, ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஆண்மகனா, தைரியமான ஒரு ஆண்மகனா, ஒரு சிக்கல்கள் அல்லது ஒரு மன வருத்தம் தரும் ஒரு சூழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் போகின்ற பொழுது அந்த சிக்கலை களையணும். பயந்து நடுங்கி ஒதுங்கி போகக்கூடாது. அதற்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு குடும்பத்தில் ஒரு இடர்பாடுகள் ஏற்படுகிறது, அந்த இடர்பாடை களையணும். அதுக்கு ஒரு தைரியமான முடிவு எடுக்கணும், அல்லது தைரியமாக பேசணும், தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இந்த தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வம்சாவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது, ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இந்த வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக இந்த இரண்டையும் சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த 3ஆம் பாவகம் தான் அதை முக்கியமான ஒரு காரகத்துவத்தை சொல்லுது. பாவகத்தில் நம்ம 3ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த தைரிய வீரியத்திற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது செவ்வாய் பகவான். ஆக செவ்வாய் பகவானும் 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் கூடுதலாக வீரியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பாலுணர்வு. அப்போது சுக்கிரனையும் நாம் கொஞ்சம் சேர்த்து சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இதற்கான விடை அப்படிங்கிறது நமக்கு எளிதில் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. பொதுவாக இது போன்ற ஒரு சென்சிட்டிவான ஒரு விதிகளை நாம் பகிர்கின்ற பொழுது இதை நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குதா, அல்லது நமக்கு வேண்டாதவர்களுக்கு இருக்குதா, அல்லது வேண்டியவர்களுக்கு இருக்குதா அப்படின்ட்டுலாம் இந்த விதிகளை தேவையில்லாமல் அப்ளை பண்ணுறதோ ஆய்வு செய்கிறதோ கூடாது. விதி அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் போன்றது. அந்த ஆயுதத்தை எப்பயுமே நாம் மிஸ்யூஸ் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. அதாவது ஒரு நமக்கு ஆதாயம் தரும் விஷயமாக அந்த விதிகளை உபயோகித்து மற்றவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உள்கருத்து. சரிங்களா? அதனால் அப்படி இருந்தும் ஏன் பகிர்றோம், ஏன் வெளியில் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதாவது இந்த விதிகளை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் நாம் கொடுக்கறதுக்கான காரணம் மாணவர்களுக்கு இது பயன்படலாம், அல்லது ஜோதிடர்களே கூட ஒரு ஜாதகத்தை இப்படியும் நம்ம ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, இது சரிதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டலாம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி, ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது ஒரு ரிவிஷன் மாதிரி, திருப்பி பார்க்குற மாதிரி. ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இப்போது திருமண பொருத்தம் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் பார்க்கணுமா, ஒரு ஆண் மகனுக்கு இத்தகைய நிலைப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை உங்களை சிந்திக்க வைப்பதற்கு இந்த பதிவுகள் பயன்படணுமே தவிர, இந்த விதிகளையோ இல்லை இந்த பதிவுகளையோ தவறான நோக்கத்திலையோ தவறான புரிதலிலையோ அல்லது தவறான அணுகுமுறையிலையோ இதை உபயோகிக்காதீர்கள் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல, இதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுறீங்களா அல்லது தவறான முறையில் யூஸ் பண்ணுறீங்களான்னு. ஆனால் நாம் செய்யும் ஒரு செயலுக்கு ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தின் யதார்த்தமான ஒரு நிலைப்பாடு. அப்படி நீங்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ
நாம் இன்று பார்க்க போவது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான். அதை வந்து பாவகம், காரகம், பாவாதிபதி அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தையும் உங்களோட சொல்லியாச்சு. இதை வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை எப்படி விளக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம வந்து விளக்கம் கொடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து நீங்கள் இப்போது டிஸ்பிளேல வர ஜாதகத்தை பாருங்கள். இது வந்து ஒரு ஆண்மகன் ஜாதகம். இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து கடக லக்னம், 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு சந்திரன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல புதன், சூரியன், செவ்வாய். ஆக இதுதான் வந்து இந்த ஜாதகரின் ஜனனகால கிரகநிலைகள். இவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து அந்த பெண்மகள் வந்து இவரை விட்டு பிரிஞ்சு வெளியேறி விட்டார்கள் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. சரிங்களா? இப்போது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். எதனால் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுபிட்சம் இல்லாத ஒரு தன்மை தான். அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் என்னுடைய பார்வையில் நிறைய சஷ்டாஷ்டக தோஷம் இந்த ஜாதகத்தில் இருக்குது. குரு சந்திரன் அவங்களுக்கு வந்து 6ல் வந்து கேது, 8ல் வந்து சனீஸ்வர பகவான். கேதுவுக்கு 8ல் அப்படின்னும்போது குரு சந்திரன். சரிங்களா? அதே போல் வந்து இந்த ஜாதகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஒன்று இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிரகங்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து அலிகிரகத்தின் தொடர்புகளை வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அதிகமாக வந்து பெற்றிருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, செவ்வாய், புதன் அப்படிங்கிற 2 கோள்கள் வந்து 12ஆம் இடத்துல இருந்து 2ம் யுத்தத்தில் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த புதன், செவ்வாய், சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது இது பார்த்தோம் அப்படின்னாக்கா சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கிரகங்கள் சனி பகவானும் அங்கே புத பகவானும் ஒரே டிகிரியில் இருப்பாங்க. அவர் எத்தனை டிகிரியில் அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் அதே ஒரு டிகிரியில் இருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 23 டிகிரியில் புத பகவானும் 23 டிகிரியில் சனீஸ்வர பகவானும் இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, பாகை முறையில் வந்து இது வந்து ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இருக்கிறதுலே அவர் தான் வந்து லோ டிகிரி. பாக்யாதிபதியான குரு பகவான் இருக்கிறதுலே லோ டிகிரி பெற்று மேஷத்தில் வந்து நின்னார். சரிங்களா? பாக்கியஸ்தானத்தில் ராகு நின்னார். இதெல்லாம் வந்து திரிகோண பாவங்களில் அப்படியே ரொம்ப சங்கடமான ஒரு அமைப்பு அப்படின்றத மறந்துடக்கூடாது. சரலக்கணத்தை பொறுத்தவரையிலும் பலம் பெறக்கூடாத ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா, பாதகாதிபதி அப்படிங்கிற சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடாது. அந்த பலம் பெற்றுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அவ்வளோ ஒரு சங்கடங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து மறந்துடக்கூடாது. இந்த ஜாதகத்தில் ஆண் கிரகமான செவ்வாயும் பெண் கிரகமான சுக்கிரனும் 2 இருப்பாங்க. அடுத்ததாக லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகத்தில் இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருப்பாங்க. இப்படி இந்த ஜாதகத்தை எந்த பக்கம் எப்படி தொட்டோம் அப்படின்னம்னாலும் ஒரு மனநிறைவான ஒரு இதை கொடுக்கல. ஆனால் இந்த ஜாதகத்தின் ஒரு ஹைலைட் விஷயம் அப்படின்னாக்கா, லக்னாதிபதி 10ல் நின்ற ஒரு நிலைப்பாடு, பாக்யாதிபதியோடு சேர்ந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இவர் வந்து தொழில், வருமானம், சொத்து அப்படிங்கிற வகையில் இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல நிலைமையில் ஆகா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னாலும், ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு இருக்குது. நல்லா அழகாக இருக்கிறார் ஜாதகர். நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பு இருக்குது. இப்படி சொத்து, வேலை, பொருளாதாரம், வண்டி வாகனம் அப்படிங்கிறது எல்லாம் இருந்தும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து சிறப்பாக அமையலை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்ற பொழுது நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும்.
அப்போ அப்படி இந்த ஜாதகம் நம்ம பார்வைக்கு வந்து நாம சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? எடுத்த விதிகள் என்ன? அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் அதிகமா வந்து எல்லாமே வந்து அலிகிரகத்தின் தொடர்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதேபோல வந்து அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, லக்னத்தின் 3ஆம் இடம் தான் வந்து தைரிய, வீரியத்த சொல்லக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடத்துல ஒரு அலிகிரகமான கேது பகவான் நின்னார். சரிங்களா? அடுத்ததா பாவாதிபதிய பார்க்கணும். 3ஆம் பாவத்தின் அதிபதியாக புத பகவான். அவர பொறுத்தவரையிலும் அவரு லக்னத்திற்கு 12ல் நின்று ஆட்சியில தான் இருக்கிறாரு. ஆட்சி அப்படின்னும்போது லக்னத்துக்கு 12ல் இருப்பது ஒரு குறை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவருக்கு முன்னும் பின்னும் அதே ராசியில சூரியன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்திலயும், இந்த புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்திலயும், அதுக்கு அடுத்து இன்னொரு பாதத்தில வந்து செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு புனர்பூச நட்சத்திரத்திலயும் இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இது புத பகவான் அப்படிங்கிற 3ஆம் அதிபதி என்ன நிலையை ஏற்றார் அப்படின்னாக்கா, பாபகத்திரி தோஷம் அப்படிங்கிறதுல நிலைப்பாட்டில ஒரு ராசி கட்டத்துக்கு உள்ள பாபகத்திரி தோஷத்தில மாற்றார். அந்த பக்கம் ஒரு பாவக்கோள், இந்த பக்கம் ஒரு பாவக்கோள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அடுத்ததா தனது பகை கிரகமான செவ்வாய் பகவானோட யுத்தத்தில் ஈடுபட்ட அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றதெல்லாம் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் புதன் அப்படிங்கிறவரு பலவீனப்பட்டார். 3ஆம் பாவகம் முதல்ல பலவீனப்பட்டது. அங்கே ஒரு பாவக்கோளும் அலிகிரகமும் நின்னது. 3ஆம் அதிபதியே ஒரு அலிகிரகமாக வந்து அவர் பாவகத்தாரி தோஷத்தில் சிக்கி அவர் பகை கிரகத்துடன் யுத்தத்தில் ஈடுபட்டு லக்னத்திற்கு 12ல் மறைந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தின் நிலைப்பாட்டில் 3ஆம் அதிபதியும் பலவீனப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுச்சு. அடுத்ததா காரக கிரகத்தை பார்க்கணும். காரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது தைரிய வீரியத்திற்கான காரக கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 12ல் மறைந்தார். இதுவே வந்து ஒரு குற்றம்தான். அடுத்ததா தனது பகை கிரகமான புதனோடு சேர்ந்து யுத்தத்தில் ஈடுபட்டு அவரும் வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையை ஏற்றினார் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. ஆக இது போன்ற நிலைப்பாடுகளில் ஒரு ஜாதகம் அமைய பெற்றது அப்படின்னாக்கா, அவங்கக்கிட்ட வந்து அந்த தைரியம், அந்த வீரியம் ஒரு பெண்மகளை வந்து ஒரு நல்ல ஒரு மனோதைரியத்தோட அணுகும் அந்த ஒரு நிலைப்பாடு இவங்ககிட்ட இருக்காது. ஒரு எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, ஒரு கூச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட ஏற்படலாம். அல்லது ஒரு பயம், பதற்றம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இவங்ககிட்ட ஏற்படலாம். அதனால வந்து இவங்கள பொறுத்தவரையிலும் நம்ம முன்னாடியே சொல்லிடணும். உங்ககிட்ட வந்து தைரியம் குறைவாக காணப்படுது. அந்த தைரியத்த முதல்ல வளர்த்துக்கோங்க. இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதில ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா, மருத்துவரை அணுகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரிந்துரை செய்யணும். ஸோ மெடிக்கல்ல போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கலந்து ஆலோசித்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க குடுக்குற கவுன்சிலிங்க எடுத்துக்கிட்டு, அவங்க எதனா மெடிசின்ஸ் எதனா ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டணும். அதற்கு முன்னால் இது போன்ற நிலைப்பாடுகள நாம சந்திக்கின்ற பொழுது, அது வந்து சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பில் முடிந்துவிடும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு வந்து விளக்கி இருக்கிறோம். இது போன்ற அமைப்புகள உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கு உங்களுடைய உறவினர் ஜாதகத்தில பார்க்கின்ற பொழுது, அத வந்து கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழலையும் இப்படித்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போயிடாதீங்க. ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்ம வந்து உணரணும் அப்படின்னாக்கா, பாவகம், காரகம், பாவாதிபதி அப்படிங்கிற அத்தனையுமே வந்து அந்த விஷயத்தில பலவீனப்பட்டு இருந்தது அப்படின்னாக்கா, அதுக்கு எதனா சொல்யூஷன் குடுக்க முடியுமான்னு பாருங்க. எடுத்த உடனே இது இப்படித்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்ட எட்டாம, இந்த மாரி இருக்குது, இதுக்கு இந்த மாரி செஞ்சுட்டு இதுக்கு அடுத்த நிலையை நீங்க தொடலாம் அப்படிங்கிற மாரி நம்ம பரிந்துரை செய்வது, ஒரு ஜோதிடருக்கு அது வந்து ஒரு அழகு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சரிங்களா? சரி நண்பர்களே. இதில வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது நீங்கள் பார்த்த ஜாதகங்களில் ஏதேனும் இது போன்ற அமைப்பு இருந்து எனக்கு புரியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்ததுனாலோ, அது பற்றிய உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில பதிவு செய்யுங்க. முடிந்தவரை அதற்கான விளக்கங்களும் அல்லது அதற்கான தீர்வுகளும் சொல்வதற்கு முயற்சிக்கின்றோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.